ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் கார கொலக்கட்டை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் மல்லித்தலை, நான் சொன்னது இது கருவேப்பிலை, பருப்பு, கடுகு, வெந்தப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய் பால், எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சிடும், கடுகு குறைஞ்சிரும். கடலை பருப்பை போடுவேன், வெங்காயம், மிளகாய், மல்லித்தலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளத்தூள் போட்டு நன்றாக வணக்கவும். 2 டம்ளர் அரிசி 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குரணையாக ஆட்டி கொண்டனும். வணக்கி அதை எடுத்து மாவுல கொட்டவும். உப்பு சேர்த்தவும். இங்கே நின்று செய்கிற வரைக்கும் ஒரு டம்ளர் தேங்காய் பால் கலரும். தலை தூவவும். இந்த பக்குவம் வரைக்கும் நம்ம நல்லா கலரிக்கோங்க. அதுல சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தேங்காய் பால். இட்லி பாத்திரத்துல அப்புறமா தலை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொலக்கட்டைங்களை இன்னைக்கு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொலக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, புளி சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி பொடியும் சர்க்கரையும்